வணக்கம். கேட்ட வரங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே. தம்பாச்சாரி நடுத்தெருவில் நின்று கொண்டிருந்தான். நடுத்தெருவில் நிற்காமல் என்ன செய்வான் அவன்? ருக்மிணியின் தகப்பனார் அவனை மிகவும் ஆதரவுடன் அழைத்து வந்திருந்தார். அவனுடைய டாம்பிக நாடகத்திற்கு தாளம் போட்டு வந்தார். இப்பொழுது அவர்கள் போய்விட்டதில் தனக்கு ஆதரவு அளிப்பவரற்று தெருவில் நின்றான் அவன். விடியும் போதே வாசுதேவன், ராஜாமணி முதலியோர்கள் வெளியே கிளம்பிவிட்டனர். யார் யாரையோ கேட்டு ஒருவாறாக பல் துலக்கி கொண்டான் அவன். வாசுதேவனின் சித்தப்பா வீட்டு வாசல் திண்ணையில் இரவெல்லாம் படுத்து கொண்டிருந்தான். ஊரார் எல்லோரும் பஜனை மடத்திற்குள் போய் காலை பலகாரமும் காப்பியும் சாப்பிட்டு விட்டு வருவதை கவனித்தான். வெகு நேரம் வரை யாராவது வருவார்களா, தன்னை அழைப்பார்களா என்று ஏங்கினான். எல்லோரும் வந்தார்கள். அவனை கண்டு ஒரு புன்சிரிப்பு சிரித்துவிட்டு சென்றார்கள். நெடுநேரம் சென்ற பின் ஒருவாறாக தீர்மானித்து கொண்டு பஜனை மடத்தின் சமையல் விடுதிக்குள் நுழைந்தான் வரதாச்சாரி. அங்கே பரிசாரகன் விஷ்ணுராமன் காப்பி ஆற்றி கொண்டிருந்தான். அவனுடன் இருந்த சிப்பந்தி கோதண்டமும் காப்பி அருந்துவதில் ஈடுபட்டிருந்தான். என்ன அண்ணா, காப்பி ஆச்சா என்று கேட்டான் சிப்பந்தி. அண்ணாவுக்கெல்லாம் ஸ்பெஷல் காப்பி இத்தனை நேரம் ஆகியிருக்கும், பேசாமல் இரு என்று விஷ்ணுராமன் சொல்லிவிட்டான். உபச்சாரம் பெற்று வழக்கமே தவிர தானாக கேட்டு பழக்கமில்லாத வரதாச்சாரிக்கு மிகவும் தர்ம சங்கடமாகிவிட்டது. சும்மா இந்த இடமெல்லாம் பார்க்க வந்தேன் என்று அவன் வழுப்பினான். பரவாயில்லை அண்ணா, எங்கள் காப்பியும் கொஞ்சம் ருசி பாருங்கள். வரதாச்சாரி அதை வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் வாசல் திண்ணைக்கு வந்து சேர்ந்தான். எத்தனை நேரம்தான் அங்கேயே உட்கார்ந்திருக்க முடியும்? எழுந்து எங்கே செல்வதற்கும் வழி இல்லாமல் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினான். ருக்மிணியுடைய தகப்பனாரின் ஆதரவில் முன்னால் எல்லாம் பெரிய அரசனை போல் உபசரிக்கப்பட்டான். ஊரார் தன்னிடம் ஏதோ ஒரு விதத்தில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்பதை அவன் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. தான் கொடுத்த கொடையை அவர்கள் அங்கீகரிக்காதது ஏன் என்று அவன் மனசு ஒருவாறு சொல்லிவிட்டது. ஸ்ரீராமர் சந்நிதியில் அவரை பார்ப்பதை விட்டு பெண்கள் கூட்டத்தை கண்கொட்டாமல் தான் பார்த்ததை தன்னை தவிர வேறு யாரும் பாராட்ட மாட்டார்கள் என்பது தெரியும் அவனுக்கு. ஒரே ஓர் பெண்ணுக்காகத்தான் அவன் அப்பக்கம் பார்த்து கொண்டிருந்தான் என்றால் யார் எடுத்துக்கொள்வார்கள்? கலெக்டர் பெண் மாயா அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டாள். அவளுடன் அளவலாவ வேண்டும். ஆனால் இந்த ரங்கராமானுஜாச்சாரி தன்னை விட்டால்தானே? பொம்மலாட்டக்காரன் கயிற்றை ஆட்டிக்கொண்டே இருப்பது போல் அவர் சதா அவனை இப்படி வா அங்கே போய் என்று அதிகமான உபச்சாரம் செய்து உபத்திரவித்தார். ருக்மிணியை மணப்பதாக அவன் வாக்கு கொடுத்ததும் திருப்தி அடைந்து விட்டார் மனுஷர். யாரையாவது ஒருத்தையை மணந்துதான் ஆக வேண்டும். அது இந்த ருக்மிணியோ முக்குருணியோ இருந்துவிட்டு போகட்டுமே. அவளுடைய தகப்பனார் நம் உயிரை வாங்காமல் இருந்தால் போதும். இப்படியெல்லாம் எவ்வளவோ தீர ஆலோசித்துதான் வரதாச்சாரி தன் குதிரை வண்டியை கொடுத்து அவர்களை கடலாடிக்கு அனுப்பிவிட்டான். அவர்கள் கல்யாண ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமாம். எதையோ செய்து கொண்டு போகட்டும், நம்மை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் போதும் என்று எண்ணி அவன், போய் வாருங்கள், வாடகை வண்டி எதற்கு? என் வண்டியிலேயே சௌகரியமாக போங்கள். இனிமேல் உங்கள் பெண் கண்ட கண்ட வண்டியிலும் ஏறுவானேன் என்று கூறி வண்டியை தாராளமாக கொடுத்தான். போய் இறங்கினவுடனே வண்டியை அனுப்பிவிடுகிறேன் என்று பெரியவர் சொன்னாலும் அவன் கேட்கவில்லை. வேண்டாம் வேண்டாம், அவசரம் இல்லை, நாளைக்கு வந்தால் போதும் என்று சொன்னான். இவர்கள் தொல்லை விட்டால்தான் சந்தோஷமாக திரியலாம் என்று அவன் திட்டம் போட்டிருந்தான். ஆனால் அந்த குடும்பத்தினரும் நகர்ந்தார்கள். அவனுடைய மகிமையும் குறைந்து விட்டது. இரவு படுப்பதற்கே வசதி கிடைக்கவில்லை. மெத்தையும் திண்டும் போட்டு படுத்தவனுக்கு தெரு திண்ணை கிடைப்பதே அரிதாயிற்று. அவன் எவளுக்காக தவம் கிடந்தானோ அந்த மாயா மாயமாக போய்விட்டாள். பணக்கார பரதேசியாக நாதியற்று தெரு திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். உஞ்சவிருத்தி பஜனை கிளம்பிற்று. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு வீற்றிருந்தான். அவனை பார்த்த ஊரார் சுமூகமாக சிரித்தனர். அந்த வீட்டு எஜமானியாகிய ரங்கநாயகி அம்மாள் உஞ்சவிருத்திக்கு அட்சதை போட வெளியே வந்தாள். உள்ளே போகும்போது அந்த அம்மாள் முகத்தை அருவருப்பாக வைத்து கொண்டு போனாள். உட்புறம் சென்றதும் திண்ணை பக்கத்து ஜன்னல் அருகே இருந்து, எந்த சனியினோ வந்து வாசல் திண்ணையை கெட்டியா பிடித்து கொண்டிருக்கிறது, மெழுக கூட வழி இல்லை என்று அவள் கூறினது அவன் காதில் தெல்லென விழுந்தது. அவன் பேசாமல் எழுந்து வேறு திண்ணையை தேடினான். குளிப்பதற்கு வெந்நீர் கிடைக்குமா என்று அலைந்து கொண்டு எதிர்ப்புறத்தில் உள்ள மல்லிகாவின் வீட்டினுள் எட்டி பார்த்தான். யாரது என்று மல்லிகா கேட்டாள். மல்லிகாவின் கணவர் வெளியே வந்தார்.
என்ன வேண்டும் என்று கேட்டார். குளிப்பதற்கு வசதி என்று இழுத்தான் வரதாச்சாரி. அதற்கென்ன, பின்பக்கம் கிணறு இருக்கிறது. ஏன், அங்கங்கே நிறைய கிணறுகள் இருக்கின்றன, ஆற்று கால்வாய் இருக்கிறது என்று அவர் சொன்னார். வரதாச்சாரி தயங்கினான். பச்சை தண்ணீர் உடம்புக்கு ஒத்துக்கொள்வதில்லை. வெந்நீர் கிடைக்குமா? வெந்நீர் ஏது? வெளியூர்காரர்களுக்கு வசதியெல்லாம் பஜனையில் நடக்கும், போய் கேளுங்கள் என்று அவர் கூறிவிட்டார். மல்லிகாவும் லலிதாவும் இருக்கும் வீட்டிற்குள் அவனை விட இஷ்டப்படவில்லை அவர். பகல் மணி 12 அடித்தது. சாப்பாட்டுக்கு செல்கிறவர்கள் போஜன விடுதிக்குள் போவதை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் வரதாச்சாரி. சிலர் அவனை சாப்பிட அழைத்தனர். இன்னும் ஸ்நானமாகவில்லை என்று அவன் பதில் கூறினான். வயிற்றிலோ பசி அபாரமாக கிண்டியது. வெகு நேரம் கழித்து வீரராகவையா கையில் குடிப்பதற்கு ஒரு செம்பில் ஜலத்துடன் பஜனை விடுதிக்கு சென்று கொண்டிருந்தார். உள்ளமும் உடலும் வாட உட்கார்ந்து கிடந்த வரதாச்சாரியை அவர் கண்டார். போஜனம் ஆயிற்றா என்று அவர் கேட்டார். இல்லை, குளிக்க வெந்நீர் கிடைக்கவில்லை என்று பீடிகை ஒன்றும் இல்லாமல் நேராக அவன் விஷயத்தை சொன்னான். அப்படியா, வாருங்கள், நான் உங்களுக்கு வசதி செய்து கொடுக்கிறேன். உடம்பு அசௌகரியப்பட்டவர்கள் வெளியூர்களுக்கு வந்தால் அவர்களை கவனிக்க ஒரு ஆள் வேண்டும் என்று அவர் அவனை அன்போடு அழைத்து தம் வீட்டிற்கு கூட்டிச் சென்றார். அங்கு அவர் மகன் மல்லிகார்ஜுனன் முற்றத்தில் புத்தகம் படித்து கொண்டிருந்தான். மல்லிகார்ஜுனம், வெந்நீர் அண்டாவை அடுப்பின் மேல் போடு, இவருக்கு உடம்பு சரியாக இல்லை, ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறவும் மகன் எழுந்து சென்று அவ்வாறே செய்தான். தந்தையும் மகனுமாக வெந்நீர் வைத்து கொடுத்தார்கள். உடம்பு சரியாக இல்லை என்று அவர் யதார்த்தமாக சொன்னாலும் வரதாச்சாரிக்கு அதை கேட்க வெட்கமாக இருந்தது. ஏதாவது பத்தியம் உண்டானால் இங்கேயே செய்து கொடுப்பான் என் பையன், சங்கோஜப்படாதீர்கள், இது உங்கள் வீடு போன்றது என்று மிகவும் அன்போடு உபசரித்தார் வீரராகவையா. வரதாச்சாரி தினமும் 8 வகை அறுசுவை உண்டி உண்டு வயிற்றை வளர்த்தவன். அவனை இவ்வாறு கேட்டால் அவன் என்ன செய்வான்? நல்ல புழுங்கல் அரிசி இருக்கிறது, நீர்க்க கஞ்சி போட்டு தரட்டுமா என்று அவர் விடாமல் கேட்டார். வேண்டாம், ஒரு வாய் சாதமே சாப்பிட்டு விடுகிறேன் என்று சொல்வதற்குள் படாத பாடுபட்டான் வரதாச்சாரி. தூய்மையான அவரது அன்பின் முன்னாலே அவன் உடல் குன்றி தலை கவிழ்ந்து களை இழந்தான். தம் வீட்டிற்கு வந்திருக்கும் விசேஷ விருந்தாளி என்ற முறையில் வீரராகவையா அவனை தம்முடனே சாப்பாட்டுக்கு அழைத்துச் சென்றார். மாமா, நீங்கள் இன்னுமா சாப்பிடவில்லை? விஷ்ணுராமன் எங்களை திட்டி தீர்த்து விட்டான் என்று சிலர் அவரை எதிர்கொண்டு அழைத்தவாறு கேட்டார்கள். சாப்பிட்டால் போயிற்று, இவர் இன்னமும் ஆகாரம் பண்ணவில்லை என்று கூறி வரதாச்சாரியை அழைத்து கொண்டு சாப்பாட்டு விடுதிக்கு சென்றார். தனியாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து அவனை தம் அருகில் அமர்த்தி கொண்டார். வேறு அநேகர் சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். இவருக்கு உடல் நலிந்திருக்கிறது, ரசம் சாதம் போடு, பலாக்காயும் மண்ணாங்கட்டியும் போடாத, ஜீரணமாகாது என்று உள்ளன்போடு கவனமற்று கூறினார். வரதாச்சாரி உண்மையிலே காய்ச்சல் வந்தவன் போல் வெறும் ரசமும் அன்னமும் சாப்பிட்டுவிட்டு எழுந்தான். அப்பளங்களும் வடையும் பச்சடியும் பாயசமும் அவனை தாண்டி சென்றன. அண்ணா, கொஞ்சம் பாயசம் சாப்பிடுங்கள், அதுவும் கஞ்சி போல்தானே என்று கூறியவனாய் விஷ்ணுராமன் ஒரு தொன்னை பாயசம் கொண்டு கொடுத்தான். அதை பருகியும் வரதாச்சாரிக்கு அரை வயிறு தான் நிரம்பியது. வீரராகவையாவுக்கு தன் நன்றியை செலுத்திவிட்டு எழுந்தான் அவன். அவரும் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு அவனை தம் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். அப்பா, இன்று வாசுதேவன் கிருஷ்ணன் எல்லோரும் பர்வதமலைக்கு போனார்களாம், தெரிந்திருந்தால் நானும் போயிருப்பேன் என்று தெலுங்கில் சொன்னான் மல்லிகார்ஜுனன். பர்வதமலை பார்க்க வேண்டிய இடமோ என்று கேட்டான் வரதாச்சாரி. ஆமாம் என்று பதிலளித்தான் மல்லிகார்ஜுனன். ஒரு கூட்டமாக போனால் மிகவும் வேடிக்கையாக இருக்கும், உங்களால் ஏற முடியாது, உடம்பு சரியாக இருப்பவர்களுக்கே கஷ்டம். இப்பொழுது போயிருப்பவர்கள் எல்லோரும் யவன மனிதர்கள். கலெக்டர் பெண் ஒருத்தி கஷ்டப்படுவாளோ என்னவோ, அதுவும் சொல்வதற்கில்லை, சிறு பெண், மான் கன்று போல் துள்ளி துள்ளி போய்விடுவாள் என்று கூறினார் வீரராகவையா. அவனை படுத்திருக்குமாறு சொல்லிவிட்டு அவர் சிவன் கோவிலுக்கு போய்விட்டார். வரதாச்சாரிக்கு நெய் விட்ட வெண்பொங்கல் சாப்பிட உடம்பே தவிர வேறு ஒன்றும் விபரீத வியாதி இல்லை என்று அவர் எப்படி அறிவார்? உண்மையிலேயே அவன் உடல் நலிந்து மிகவும் வருந்துவதாக நம்பினார். வரதாச்சாரி இந்த நிலையில் தன் படாடோபத்தை வெறுத்தான். அப்பெரியவரிடம் உண்மையை கூறாமல் தன் உடல் நலம் குறைவாகவே இருப்பதாக கூறிய தன் நகர வழக்கத்து பெருமையை நிந்தித்தான். அவ்வாறு கூறி வந்த தன் நாக்கை பிடுங்கி எரிந்து விடலாமா என்றெல்லாம் தவித்தான்.
ஸ்ரீ ராமபிரானின் பிரசாதத்தை உண்ட மாத்திரத்திலேயே மகா புருஷரான வீரராகவையாவிடம் அவன் பழகிய அந்த கணத்திலேயே அவன் மனம் மாறிவிட்டதா? சற்சங்கத்தின் மகிமை இதுதானோ? இல்லை வரதாச்சாரி போன்ற மனிதர்களின் சுபாவம் அவ்வளவு எளிதில் மாறிவிடக்கூடியதல்லவே. மணி 6க்கு மேல் ஆகிவிட்டது. பஜனை பந்தலில் ஹரிகதா காலட்சேபம் நடந்து கொண்டிருந்தது. பிற்பகல் சிற்றுண்டியும் காப்பியும் சரியாக இல்லாது அவன் உடல் சோர்ந்தது. ஓடக்கால் தெருவில் இருக்கும் கடையை நோக்கி நடந்தான். 6 வாழைப்பழங்களை வாங்கி தின்றுவிட்டு அவன் அங்கிருந்து மீண்டும் அக்ரஹார தெருவிற்கு வந்தான். மாலை சாப்பாடு எப்பொழுது ஆரம்பமாகும் என்று காத்திருந்தான். இலை போட்டது தெரிந்தால் பேசாமல் முதல் பந்தியில் உட்கார்ந்து வயிறு நிரம்ப சாப்பிட்டு விடுவது என்று தீர்மானித்து கொண்டான். அவன் யோசித்து கொண்டே நடுத்தெருவில் நின்று கொண்டிருந்தான். காரில் வாசுதேவன் முதலியவர்கள் வந்து சேர்ந்தார்கள். மாயா இறங்கிச் செல்வதையே அவன் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றான். ஆனால் அந்த குழுவில் யாரும் அவனை ஒரு பொருட்டாக மதித்து கவனிக்கவில்லை. அவனுக்கும் சோர்ந்திருக்கும் அந்த நிமிஷத்தில் ஒன்றும் தோன்றவில்லை. ஸ்லஸ் ஸ்லஸ் என்ற ஓசையுடன் குதிரையின் கம்பீரமான கிளப் கிளப்புடன் வரதாச்சாரியினுடைய சொந்த வண்டி வந்தது. அதை கண்டதும் அவனுக்கு மகிழ்ச்சியும் ஆத்திரமும் உண்டன. ஏண்டா மடப்பயலே, உனக்கு புத்தி கித்தி ஒன்றுமே இல்லையா? காலையில் எழுந்தவுடன் இங்கே வருவதற்கென்ன? இல்லைங்க எசமா, அங்கே நல்ல அழகான புல் இருந்ததுங்க. நம்ம குதிரையை நன்றாக மேய வச்சேன். நல்லா மாலிஷ் பண்ணி அதை கொண்டு வந்தேன். மேலும் அங்கே பெரியய்யா ரொம்ப தூரம் சொன்னாங்க. சின்ன அம்மாவை உத்தேசித்து இருந்துபுட்டு தான் வந்தேன் என்று அவன் குழைவுடன் சொன்னான். முட்டாள், இந்தா இதை பிடி என்று தன் உயிரை போல் பாவித்து பிடித்து வந்த பிளாஸ்கை வண்டிக்காரன் கையில் கொடுத்தான் வரதாச்சாரி. இன்னும் 1/2 மணியில் வண்டி கட்ட வேண்டும் தெரியுமா என்று அவன் கோபமாக கூறவும் வண்டிக்காரன் சரி என்று தலையை ஆட்டினான். தன் ஊருக்கு போவதற்கு யாரிடம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்று யோசித்தான் டம்பாச்சாரி. அவன் போனாலும் யாரும் கவனிப்பாரில்லை, இருந்தாலும் யாரும் கேட்பாரில்லை. தனக்கு சற்றேனும் உதவி புரிந்த வீரராகவையாவிடம் விடைபெற்றுக் கொள்ளும் பொருட்டே அவன் சிவன் கோவிலை நாடி சென்றான். குதிரையை தட்டி கொடுத்து கொண்டு தன் எஜமானன் வரவை எதிர்பார்த்து கொண்டு நின்றான் வண்டிக்காரன். என்னங்க சாமி, இன்னைக்கு நான் வரத்துக்குள்ள கதை முடிஞ்சு போச்சுங்களே, இரவு பஜனை எப்போ ஆரம்பிக்கும் என்று அவன் அந்த இடத்திலிருந்தே அங்கு வந்தவர்களை விசாரித்தான். எங்கப்பா போயிருந்தாய், கண்ணிலேயே காணோமே என்று அவர்களும் பதிலுக்கு விசாரித்தனர். அவன் சிரித்த முகம் அவர்களை கவர்ந்தது போலும். வந்திருப்பவன் விருந்தாளி என்ற விதத்தில் அவ்வண்டிக்காரனுக்கு அவர்கள் உப்புமாவும் காப்பியும் கொண்டு கொடுத்தனர். எஜமானன் பட்டினியுடன் வாடினான். வேலைக்காரன் வயிறார புசித்தான். எஜமானனுக்கு அகம்பாவம் வந்து கப்பிக்கொண்டிருந்தது. வேலைக்காரன் கவனமற்று இருந்தான். ஸ்ரீராமன் முன்னிலையில் குணத்தில் சிறந்தவன்தான் மேலோன் என்பதை எடுத்து காண்பிப்பது போல் இருந்தது இந்நிகழ்ச்சி. வரதாச்சாரி வந்தான். தன் கண்ணில் பட்ட ஊர்க்காரர்களிடம் கையை கூப்பி போய்விட்டு வருகிறேன் என்றான். அவர்கள் சிலர் திரும்ப கை கூப்பினார்கள். வண்டியில் ஏறிக்கொண்டான் அவன். ஒரே பாய்ச்சலாக போகட்டும், நேராக போய் போலூர் ஹோட்டலில் நிறுத்து, 1 மணிக்குள் போய் சேர வேண்டும் என்று கட்டளையிட்டான். வண்டி பறந்து சென்றது. அத்தியாயம் 14. சிங்காரம். ராதா கிருஷ்ண ஜெய குஞ்ச விஹாரி முரளீதரனே கோவர்த்தனதாரி. வண்டி பறந்து சென்றது. தன் மாமா வீட்டின் மாடியிலிருந்து நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான் வாசுதேவன். ருக்மிணியை பற்றிய கடைசி தகவலும் அத்துடனே போய்விட்டதாகவே எண்ணினான் அவன். அப்பா, ஒழிந்தானா டம்பாச்சாரி என்று கேட்டுக்கொண்டே அங்கு மாயா வந்தாள். போய்விட்டான் என்று பதில் சொன்னான் வாசுதேவன். மாமா, அவன் போய்விட்டதற்கு நீங்கள் அழுகிறீர்களா என்ன என்று கேட்டுவிட்டு மாயா கலகலவென்று சிரித்தாள். கிருஷ்ணாராவ் அங்கு வந்து சேர்ந்தான். வாசு, உன்னை அம்மா பார்க்க வேண்டுமாம். அப்பாவும் அகத்தில்தான் இருக்கிறார். உன்னை அழைத்து வரச் சொன்னார்கள் என்று அவன் கூறினான். மாயா அருகில்தான் இருந்தாள். அவளை கூப்பிடவில்லை கிருஷ்ணாராவ். அவன் அழைத்திருந்தாலும் அவள் போயிருப்பாளோ என்பது சந்தேகம். தன்னை முதலாக கண்டபோது அவனுடைய தாய் பேசிய மாதிரி மாயாவுக்கு பிடிக்கவில்லை. தலைவியை பார்க்க அஞ்சும் மாணவி போல் அவள் கஷ்டப்பட்டாள். ஆகையால் அவள் கீழே இறங்கி சென்றாள். வாசு, குட்டியப்பாவின் தம்புரான் நம் வீட்டில் தான் இருக்கிறது. உனக்கு வேண்டுமானால் நான் இன்றைக்கு பாடுகிறேன். ராஜாமணியும் கூப்பிட்டு கொண்டு வருகிறேன். அவன் வீட்டில் அவன் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. போய் பார்க்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும், நான் பாடப்போகிறேன். குருமூர்த்தியும் வருகிறேன் என்றான்.
அவனுடன் வந்தவர்கள் மைசூருக்கு போய்விட்டார்கள் என்று பேசிக்கொண்டே கிருஷ்ணராவ் கீழே இறங்கி சென்றான். பாடினால் பாடட்டுமே, பிரமாதம். அழையாத வீட்டுக்குள் நுழைந்துவிட நான் என்ன ஒரு நாயா? பெரிதாக பிரசுரம் செய்துவிட்டு போகிறாரே என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள் மாயா. கிருஷ்ணராவ் கூறியதில் கடைசியாக சொன்ன செய்தி அவளது ஆவலை தூண்டிவிட்டது. மாமி, மல்லிகாவின் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்களாமே, போய் பார்த்துவிட்டு வருவோமா என்று அவள் கல்யாணி அம்மாளை அழைத்தாள். நான் இப்பொழுதுதானே அங்கிருந்து வருகிறேன், நீ போய் பாரேனம்மா. உனக்கு என்ன மல்லிகாவை தெரியாதா, லலிதாவை தெரியாதா? அதை கேட்டுக்கொண்டு மாயா எதிர் வீட்டுக்கு சென்றாள். அவள் வாசல் படியில் காலை வைப்பதற்கும் கிருஷ்ணராவ் வெளியே வருவதற்கும் சரியாக இருந்தது. போகிற இடத்திற்கெல்லாம் பின்னால் வருகிறார்கள் சிலர் என்று அவள் காதில் படும்படியாக கூறினான் அவன். கிராமம் முழுதுமே சிலருக்கே சொந்தம் என்று ஒரு சாராருக்கு எண்ணம். நண்பர்கள் இல்லம் எல்லோருக்கும் பொதுவானது தானே என்று அவளும் மறுமொழி கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள். ராஜாமணியின் தகப்பனாராகிய ராமகிருஷ்ண ஐயர் தம் பேரனை மடியில் வைத்துக்கொண்டு குலவிக்கொண்டு இருந்தார். அவருடைய மனைவி ஜானகி அம்மாள் பேத்தியுடன் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தாள். மல்லிகா மாயாவை வரவேற்று அவளை தன் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்தினாள். மல்லிகா, உன் கணவர் எங்கே என்று கேட்டாள் மாயா. அவர் இன்று பகல் ஊருக்கு போய்விட்டார். அப்பாவும் அம்மாவும் வந்துவிடவே தம் பொறுப்பு விட்டது என்று போய்விட்டார் என்று மல்லிகா பதில் சொன்னாள். மாயா சற்று நேரம் அங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தாள். பிறகு மெல்ல மல்லிகாவை வீதி பக்கம் வரும்படி அழைத்தாள். லலிதா, மல்லிகா, மாயா 3 பேரும் வாசல் திண்ணையில் வந்து உட்கார்ந்தார்கள். அப்பொழுது எல்லோரும் கிருஷ்ணராவின் வீட்டு பக்கம் விரைந்து கொண்டிருந்தனர். இம்மூவரும் திண்ணையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவர்கள், கிருஷ்ணராவும் குருமூர்த்தியும் பாடுகிறார்கள், வாருங்கள் என்று அழைத்தனர். மாயாவையும் இழுத்து கொண்டு கிளம்பினார்கள் மல்லிகாவும் லலிதாவும். மாயா பிணங்கினாள். இதோ பாருங்கள் மல்லிகா, நான் வரவில்லை, எனக்கு அவர்களை தெரியாது என்றாள். கிருஷ்ணராவியா தெரியாது? வாசுவுக்கு தெரிந்தவர்களுக்கு என் அண்ணாவையும் கிருஷ்ணராவையும் தெரியாது என்றால் யார் நம்புவார்கள்? அவரை பார்த்திருக்கலாம், அதற்காக அவர்கள் வீட்டுக்கு போய்விடுவதா என்று கூறி மாயா ஒரே பிடிவாதமாக அவ்வீட்டிற்குள் நுழைய மறுத்தாள். அம்மூவரும் தெருவில் நின்றபடியே பாட்டை கேட்டனர். அமுத வரியில் திளைத்து எழுவது போல் இருந்தது மாயாவுக்கு. கிருஷ்ணராவ் ஒரு ராக மாளிகை பாடினான். தான் எங்கேயோ இன்ப லோகத்தில் சஞ்சரிப்பதை உணர்ந்தாள் மாயா. ஒவ்வொரு ராகமும் ஒரு நதி போல் தென்பட்டது அவளுக்கு. அந்த பிரவாகத்திலே தான் மெல்ல மிதந்து செல்வதை கண்டாள். அதற்கு பிறகு குருமூர்த்தி ஒரு திருப்புகழ் பாடினார். அதன் பிறகு தாய்மானவர் பாடல் ஒன்று அப்பெரியாரின் பக்திரசம் சொட்டும் பாடலை சுதி சுத்தத்தோடும் தாள கட்டுடனும் பாடும்போது மாயாவின் கண்களிலிருந்து நீர் தாரையாக சொட்டிற்று. பிறகு அக்கூட்டம் கலைந்து விட்டது. மல்லிகா தன்னை தொடர்ந்து வருகிறாளா என்று கூட பாராமல் மாயா விற்றென்று நடந்து சென்று தான் தங்கியிருக்கும் வீட்டை முதலில் அடைந்தாள். மாயா, என்னடி அம்மா அவசரம் அப்படி என்று கேட்டுக்கொண்டே அவளை பின்தொடர்ந்தாள் மல்லிகா. வாருங்கள், நாம் பஜனை மடத்தில் போய் உட்காருவோம் என்று மாயா சொன்னாள். மல்லிகாவும் லலிதாவும் அவளுடன் சென்று ரங்கநாயகி அம்மாளின் வீட்டு வாசல் திண்ணையில் அமர்ந்தார்கள். கிருஷ்ணராவ், வாசுதேவன், ராஜாமணி, குருமூர்த்தி முதலியவர்கள் கூட்டமாக வந்து பஜனை மடத்தில் அமர்ந்தார்கள். அங்கே எத்தனையோ பேர்கள் பாடினார்கள். அழகாக பாடினார்கள், கச்சிதமாக பாடினார்கள், உள்ளம் உருக பாடினார்கள், பக்தி ரசம் சொட்ட பாடினார்கள். கிருஷ்ணராவ் ராரா மா இண்டிதாக என்று தொடர்ந்தான். அவர்கள் நெடுநேரம் ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தனங்களை பாடினார்கள். மாயா மகிழ்ச்சியின் எல்லையை எட்டினாள். எதிர்வீட்டு திண்ணையில் அவள் உட்கார்ந்திருந்தது யாருக்கும் கண்ணில் படவில்லை. கிருஷ்ணராவ் திரும்பி திரும்பி பார்த்தான். மாயாவுக்கு தெரியும் அவன் தன்னைத்தான் தேடுகிறான் என்று. ஆகையால் அவள் அப்படியே இன்னமும் இருட்டில் மல்லிகாவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். பாட்டு முடிந்தது, பூஜை முடிந்தது. மாயா கவனமாக எல்லாவற்றையும் பார்த்தாள். முன்பிருந்த சலிப்பு இப்பொழுது அவளுக்கு இல்லை. ஏறக்குறைய தோடைய மங்கலம் எல்லாம் அவளுக்கு வந்திருந்தது. அநேகமாக கூடவே பாடி வந்தாள். மாயா, நீ நன்றாக பாடுவாய் போல் இருக்கிறதே என்று மல்லிகா கேட்டாள். மாயா தன் பாட்டை நிறுத்தி கொண்டாள். மல்லிகா மாயாவை அழைத்து கொண்டு சாப்பிட போனாள். இந்த தடவை லலிதா அவர்களுடன் கூடவே உட்கார்ந்து கொண்டாள். வழக்கம் போல் எதிர்பந்தியில் சற்று தள்ளி வாசுதேவன், கிருஷ்ணராவ், ராஜாமணி 3 பேரும் உட்கார்ந்திருந்தார்கள். கிருஷ்ணராவ் தன் வழக்கம் போல் யாதோர் உணர்ச்சியும் இல்லாமல் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தான்.
அவன் வேடிக்கையாக பேசக்கூடியவன் என்றோ சிரிப்பதும் உண்டு என்றோ சற்று முன் பாடியது அவன்தான் என்றோ ஒன்றும் கண்டுகொள்ளாத வகையில் அமைந்திருந்தது அவன் முகம். இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்றல்லவா இருக்கிறது இவர் முகத்தோற்றம் என்று நினைத்து கொண்டாள் மாயா. பரிமாறுவதற்கு சற்று தாமதமாயிற்று. கிருஷ்ணராவ் எழுந்தான். மாம்பழக்குடையை எடுத்துக்கொண்டு இலையில் போட வந்தான். சார் விடுங்கள், நான் போடுகிறேன் என்று ஒரு பையன் வந்து வாங்கி கொண்டான். பிறகு மந்திரம் போட்டாற்போல் எல்லாம் சரசரவென்று நடந்தன. சாப்பாடு முடிந்ததும் சற்று நேரம் பஜனையில் உட்கார்ந்திருந்தாள் மாயா. மல்லிகாவும் லலிதாவும் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். பிறகு மாயாவும் ராமபத்ர ஐயங்காரின் வீட்டிற்கு போனாள். மாடியில் கல்யாணி அம்மாள் சில பெண்களுடன் பேசிக் கொண்டிருப்பது கேட்டது. அவள் அங்கே போகாமல் வாசல் தாழ்வாரத்திலேயே உட்கார்ந்து கொண்டாள். கிருஷ்ண போல் கிருஷ்ண போல் கிருஷ்ண கிருஷ்ண போல் முகுந்த மாதவ கோவிந்த போல் என்று மாயா பஜனையோடு சேர்ந்து தன் நிலை மறந்து பாடினாள். கண்களை மூடிக்கொண்டு கைகள் தாளம் போட உடல் லேசாக ஆட பஜனை செய்தாள். மீரா என்ற குரலை கேட்டு விழித்து கொண்டாள் மாயா. கிருஷ்ணராவ் எதிரே வந்து உட்கார்ந்தான். யார் கூப்பிட்டது என்று கேட்டாள் மாயா. ஏன், நான் தான் என்றான் கிருஷ்ணராவ். என் பெயர் மீராவோ? நீதான் மாயா என்று கூப்பிட்டால் கோபித்துக் கொள்கிறாயே. மேலும் என் பக்தை என்றால் மீராதான். நான் உங்கள் பக்தையா? அகம்பாவத்தை பார். கட்டாயம். நீ என் நாமத்தை உச்சரிப்பதை கேட்டல்லவா நான் இப்பொழுது பிரத்யட்சமானேன். போதும் உங்கள் விளையாட்டு. ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை. கிருஷ்ணன் நினைத்தால் விளையாடுவான். மற்றவர்களுக்கு பிடிக்கிறதா என்று அவன் பார்ப்பதில்லை. என்னுடன் வைத்து கொள்ள வேண்டாம் அவ்வளவு தூரம். ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு முறை சொன்னால் போதாதா? நல்ல மனிதனுக்கு ஒரு சொல். நான் நல்ல மனிதனாக இல்லாவிட்டால் போகிறேன். இதை கேள். என்னிடம் உங்கள் அதிகாரம் செல்லாது. ஏனோ? அது ஏனோ எனக்கு என்ன தெரியும்? காரணம் இல்லாமல் ஒரு பேச்சு பேசிவிடுகிறதோ? உங்களுக்கு காரணம் சொல்லியாக வேண்டுமோ? ஏன் சொல்லக்கூடாது? நான் உள்ளே போகப் போகிறேன். இரு சொல்கிறேன். இன்று நீ என் பாட்டை கேட்டாயா? வீட்டில் பாடின அவ்வளவு கச்சிதமாக இங்கு அமையவில்லை. நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வரவில்லை? நீங்கள் என்னை அழைத்தீர்கள், நான் வரவில்லையாக்கும். நான் அழைக்க மறந்துவிட்டேன். மறக்கவில்லை. நீயாக சகஜமாய் வருவாய் என்று நினைத்தேன். நீங்கள்தான் நீங்கள் போகுமிடமெல்லாம் வருவதாக நிந்தித்தீர்களே. நானா? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இருக்காது. மாயா எழுந்து உள்ளே செல்ல எத்தனித்தாள். உட்காரேன் மாயா என்று கனிவுடன் கூறினான் கிருஷ்ணராவ். மாயா அதை கவனித்ததாக தெரியவில்லை. வாசு மாமா எங்கே இருக்கிறாரோ தெரியவில்லையே என்றாள் அவள். எனக்கு தெரியும். கல்யாணி மாமி கூட வீட்டில் இல்லை, அதுவும் தெரியும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சலித்து கொண்டவள் போல் கேட்டாள் மாயா. மாயாதான். மாயா துணுக்குற்றாள். அவள் உள்ளே போக நினைத்தவளாய் திரும்பினாள். வாசுதேவன் அப்பொழுதுதான் அங்கு வந்தான். என்ன மாயா என்று கேட்டான் அவன். உங்கள் நண்பருக்கு என்ன வேண்டுமென்று கேளுங்கள், ஒரு நாழிகையாக என்று அவள் முடிப்பதற்குள் என்னடா வேண்டும் கிருஷ்ணா என்று கேட்டுவிட்டான் வாசுதேவன். மாயாதான் என்று அப்பொழுதே அவளிடம் சொன்னேன். என்ன மாயா? கேட்டுவிட்டேன், பதிலும் கிடைத்துவிட்டது. மாயா பேசாமல் உள்ளே போய்விட்டாள். வாசுதேவன் சிரித்தான். அடே, உனக்கு மாயா கிட்டமாட்டாள். அவள் வெளிதேசங்களுக்கு போய் பெரிய வேலை பார்க்கப் போகிறாள் என்று உரக்கச் சொன்னான் வாசுதேவன். மாயா திரும்பாமல் போய்விட்டாள். அவள் நேராக மாடிக்கு சென்றாள். விளக்கை போட்டவுடன் பார்த்தால் தரையில் துணி குவியல்களும் ஊசியும் நூலுமாக கிடந்தன. பெரிய சிவப்பு துணி ஒன்று இருந்தது. அதை பிரித்து பார்த்தாள் மாயா. அந்த சிவப்பு துணியிலே மஞ்சள் துணியை ஒட்டு போட்டாற்போல் கோதண்டராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் உருவங்கள் தைக்கப்பட்டிருந்தன. வேலை மிகவும் அழகாக இருந்தது. ஸ்திரீ சேவா மந்திரம் என்று ஒரு பெரிய துணியில் தைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் அவளுக்கு கல்யாணி அம்மாளின் விஷயம் ஒருவாறாக புரிந்தது. அவள் வீட்டில் இருந்தபடியே அவ்வூர் பெண்களுக்கு எவ்வளவோ உதவியும் தொண்டும் செய்து வருகிறாள் என்பதை மாயா அறிந்து கொண்டாள். அவ்வேலைகளை பார்த்து கொண்டே அங்கேயே வீற்றிருந்தாள் அவள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.